Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா February 2025 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் இன்டர்மீடியட் கிரேட் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் எப்படி இருந்துச்சு, என்னென்ன கண்டென்ட்லாம் வந்துருந்துச்சு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் ஓகே தான், பேசேஜஸ் ரொம்ப டஃபாலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் செப்டம்பர் 2021 கொஸ்டின்லேருந்தே பார்த்தீங்கன்னா இன்டருக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும் எவ்ரி இயர், அதாவது எவ்ரி எக்ஸாம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்தளவு இல்லை, ஓகேவா எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், அதாவது ஒரு கம்பெனியோட ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் பற்றி வந்துருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தென் அந்த கம்பெனி ரிலேட்டடாக அந்த கம்பெனியை டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பற்றினது, அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பற்றி, அப்புறம் லோன் பற்றி, இந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதின ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. லெட்டருமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் லெட்டர் தான். ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி, சென்னை பேஸ்டு கம்பெனி, இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற அந்த பிஸ்னஸ் கம்யூனிகேஷன் தான். சம்திங் ஃபேன் பற்றி, ஓகே, ஃபேன் வாங்குறது விற்கிறது அதை பற்றி. இன்னும் நேம்ஸ் என்ன சொன்னாங்கன்னா பிரசாந்த் கிரண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, இல்லைனா கரெக்டாக நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் பேப்பர் ஓகே தான், எழுதவே முடியாது அப்படிலாம் கிடையாது. வாய்ஸுமே கிளியராக இருந்துச்சு, மேல் வாய்ஸ் தான். இது ப்ரீவியஸாக வந்த வாய்ஸ்ன்னு வேறு சொன்னாங்க, அது எந்தளவு இதுன்னு சொல்லிட்டு தெரில, ஆடியோ வந்துச்சுன்னா தான் தெரியும். ஆனால் வாய்ஸ் கிளியராக இருந்துச்சு, எக்கோ பெருசாக இல்லை, எழுத முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் பேப்பர் இப்படி போக, செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா எலாபரேஷனில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லெட்டர், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஐ விட்னஸ் அக்கௌண்ட்டு. ஓகே, அஃபிஷியல் லெட்டர் பெருசாக வந்தது கிடையாது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லெட்டர் வந்திருக்கு. ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து மேபி இந்த மாதிரி வில்லேஜஸ் சைட்லலாம், ட்ரவுட் சைடில் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்குலாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் லெட்டர் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை சரியாக எழுதலை அப்படின்றதையும் சொன்னாங்க. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம டெண்டர் நோட்டீஸ், ஆட், ஐ விட்னஸ் அக்கௌண்ட் தான் பார்த்துருப்போம். பெருசாக பெட்டிஷனோ சர்க்குலரோ இந்த மாதிரி அஃபிஷியல் லெட்டர், பிஸ்னஸ் லெட்டர் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. இதனால் ஓரளவு நீங்கள் மேனேஜ் பண்ணி எழுதிருந்தீங்கன்னா ஓகே, சரிங்களா. ரெண்டாவது ஆட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு பிரின்சிபல் வேணும் அப்படின்ற மாதிரி ஆட் வந்திருந்து தான் சொல்லியிருந்தாங்க. மூணாவது ஐ விட்னஸ் அக்கௌண்ட் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு, டூரிஸ்ட் பஸ், இது ரெண்டும் டூரிஸ்ட் காரு, இது ரெண்டை மோதிக்கிற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருந்துச்சு. அது பார்த்த மாதிரி ஐ விட்னஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்ற மாதிரி. ஸோ எலாபரேஷன் 80 மார்க் இப்படி முடிஞ்சு போச்சு. அப்புறமா தேரி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேரி கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டே வாட் ஆர் லெட்டர் வேர்ட்ஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க 2 மார்க்குக்கு. அதுக்கு என்னன்னு சொல்லிட்டு ஆன்சர் சரியாக தெரியல, யாருக்குன்னா தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ரெண்டாவது வாட் இஸ் டைஃபோன் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. யூனியன் ஆஃப் 2 vowel sounds in 1 syllable அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டிப்தாங் தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன், அதை நீங்கள் எழுதிருங்க. மூணாவது சி இஸ் சர்க்கிள் எஸ் இஸ் ஆடட் டு ஏ ஃபைனல் லூப், கிவ் எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. சர்க்கிள் எஸ் ஃபைனல் லூப்பில் ஆட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். ஓகே, எதுக்கெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா டேஸ்ட்ஸு, ஓகே, அதுக்கு நம்ம ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஹவு மீடியல் எல் இஸ் ரிட்டன், கிவ் எக்ஸாம்பிள். நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு அப்வர்டாகவும் எழுதலாம், டவுன்வர்டாகவும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அன்லாக், அன்லோட், இதுலேயே ரெண்டுமே அடங்கிடும். நெக்ஸ்ட்டு ஹவு அப்ரிவேட்டட் டபிள்யூ இஸ் ரிட்டன், கிவ் எக்ஸாம்பிள்ஸ்னு கேட்டுக்கிறாங்க. இனிஷியலாக வவ்வல் வரல அப்படின்னா, வே சவுண்டில் ஆரம்பிச்சது அப்படின்னா ரைட்ஸ் செமி சர்க்கிள் நம்ம போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீக்கு, வேக்கு, வாரு. ஓகே, இனிஷியலாக வவ்வல் வரலன்னா நம்ம அப்ரிவேட்டட் டபிள்யூ யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு ரைட் தி ஃபாலோயிங் இன் ஷார்ட் ஹேண்ட் கேட்டிருக்கிறாங்க. ஷால், ஓகே, ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது ஷால்ட்டுன்னு படிக்கக்கூடாது, அது ஷால் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்கணும். அது எப்படி எழுதுறது அப்படின்னா அது கிராமலாக்கு இப்படி நம்ம எழுதணும். ரெண்டாவது ரேட் பெயர்ஸ் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இப்படி எழுதுனா அது ரிட்டையர்ஸ்ன்ற மாதிரி ஆகுது. இப்படி எழுதலாமா அப்படின்னா அதுவும் டவுட்டாக இருக்குது. ரேட் பெயர்ஸ் மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. யாருன்னா கரெக்டாக எழுதிருந்தீங்க அப்படின்னா புக்கில் பார்த்த மாதிரியே இருக்கு, ஆனால் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டுது. இதை மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சி இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ் பார்த்தீங்கன்னா இன் போட்டு ஆல் போட்டு அதில் ஸ்டான்சஸ் எழுதுனீங்கன்னா இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ். டி ஈஸி தான், ஆஸ் வி ஷால் அப்படின்றது லார்ஜ் சர்க்கிள் போட்டு ஷால் போட்டிங்கன்னா ஆஸ் வி ஷால். எல்லாருமே கரெக்டாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்டு போட்டு நர்ற ஹால் பண்ணிங்க அப்படின்னா அட் எனி ரேட்டு. நெக்ஸ்ட்டு எஃப் இன்க்ரீஸிங் தயர் வேல்யூ அப்படின்னா இன்க்ரீஸிங் போட்டு இன்க்ரீஸிங் அப்படியே டபுள் பண்ணிவிட்டு அதில் வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸிங் தயர் வேல்யூ. டயருக்கு என்ன பண்ணியாச்சு, இங்கே டபுள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஜி ஃபவுண்டேஷன் ஸ்டோன்,
இதுவும் வந்து இதெல்லாமே வந்து அட்வான்ஸ்டு ஃப்ரேசோகிராஃபியில் இருக்கிறது தாங்க. இப்படி எழுதணும், ஃபவுண்டேஷன் ஸ்டோனு. அப்புறம் ஹெச் வந்து ஆன் தி கான்ட்ரரி, அதை எப்படி எழுதுறதுன்னா ஆன் போட்டு அதில் டர் போட்டு அப்புறம் அப்வர்ட் ஆர் போட்டிங்கன்னா ஆன் தி கான்ட்ரரி. இன் கனெக்ஷன் வித் தயர், அது எப்படி எழுதுறது அப்படின்னா இன் போட்டு கனெக்ஷன் ஸ்டோக் அப்படியே டபுள் பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா இன் கனெக்ஷன் வித் தயர். அப்புறம் அவுட் ஆஃப் தி கொஸ்டின், அது வந்து அவுட் போட்டுட்டு அவுட் ஆஃப் தி கொஸ்டியன் இப்படி நம்ம வந்து எழுதணும். சரிங்களா? மொத்தம் 10 கொடுத்துருக்குறாங்க. ஒரு 9 வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த ரேட் பெயர் மட்டும் தான் டவுட்டாக இருக்குது. நீங்கள் எத்தனை கரெக்டாக எழுதிருக்கீங்கன்றதை பாருங்கள். இந்த 20 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு 15 மார்க் வந்து எடுத்துடலாம். வாட் ஆர் லெட்டர் வேர்ட்ஸ், அதுக்கு வந்து சரியாக ஆன்சர் தெரியல. அப்புறம் ரேட் பெயர்ஸ், மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவு நல்லா எழுதிடலாம். அதே மாதிரி எலாபரேஷன்லேயும் சரி, நீங்கள் வந்து ஆடும் ஐ விட்னஸ் அக்கௌண்ட்டும் ஓரளவு நல்லா எழுதியிருந்தீங்கனாலே வந்து போதுமானது. அஃபிஷியல் லெட்டர் ஃபார்மேட் வந்து கரெக்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதுவே வந்து போதுமானது. சரிங்களா? ஈஸியாக வந்து செகண்ட் பேப்பரில் ஒரு 70 ஸ்கோர் பண்ணலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் பேப்பர் பொறுத்த வரைக்கும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் வாங்கினதுலேருந்து மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 65 மார்க்ஸ், அதாவது 50 to 65 இந்த ரேஞ்சில் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்றதை வந்து பார்க்கலாம். கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பேப்பர்லாம் வரட்டும். ஆன்சர் பேப்பர்லாம் வந்துட்டதுக்கப்புறமா நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சீனியர் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.